புடலங்காயை வச்சு ஒரு 65 போட போகிறோம். இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். ஏற்கனவே தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணும். புடலங்காய் 65 பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கடல மாவு, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே நம்ம புடலங்காயில் கொஞ்சம் உப்பு போட்டு பெசரி வச்சோமா, அதை நல்லா திரும்ப வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து புடலங்காயோட போட்டு பெசர வேண்டியது. லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். புடலங்காயை மசாலாவில் போட்டு பெசரி வச்சோமா, ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது. நான் ரொம்ப மெல்லிசாக அரிஞ்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக அரிஞ்சிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருந்ததுனால ரொம்ப சாஃப்டாகிட்டு அப்படியே பொரித்து எடுத்துடுவேன். வெந்துட்டு இதை அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். புடலங்காய் 65 ரெடி. இது ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. நீங்கள் மாவு பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி அதில் முக்கி எடுத்து எண்ணெயில் போடுங்க. அப்படியே போட்டு பெசற வேண்டாம். இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.